அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜேஎஃப் ஷாஹி விலாக். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு நைட் அவுட் வீடியோ தான் பார்க்குறீங்க. இது சாட்டர்டே நைட் எடுத்த வீடியோ. நைட் நாங்கள் டின்னர் வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால பனியாஸ்லேயே இருக்கிற ரெஸ்டாரண்ட், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பனியாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் நேஷ்னாலிட்டிஸ் நிறைய பேர் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இங்கே உள்ள வீடுங்கள்லாம் வில்லான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒன்று ஒன்றும் ஒரு விதமாக அழகாக இருக்கும். ஒன்று ஒன்று நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சிலது மீடியமாக சின்னதாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே உள்ள அரபிக்காரங்க புது வீட்டுக்கு போவாங்கள்ல, அப்போ அவங்க யூஸ் பண்ண பழைய வீடு இருக்கும்ல, அதை ரெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிற கம்பெனிஸ் இருப்பாங்க, தனிப்பட்ட ஆளுங்களும் இருப்பாங்க. அவங்க ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் அவங்க ரெண்ட்டுக்கு கொடுக்குற அந்த வில்லாவை எடுத்து நடத்துவாங்க. அவங்க நிறைய பார்ட்டிஷன்ஸ் போட்டு அது பெரிய வில்லாவாக இருக்கிறதால 1 BHK 2 BHK ஸ்டூடியோ டைப்பு இப்படி எல்லாமே பார்ட்டிஷன் போட்டு அதுக்கு ஒரு ரெண்ட்டு வச்சு இந்தியன் நேஷ்னாலிட்டிஸ் அப்புறம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடுவாங்க. இப்போ இந்த பனியாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைரைஸ் பில்டிங்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே ரெசிடென்ஸ் ஏரியாவாக இருக்கிறதால இதை பார்க்குறதுக்கு நம்ம ஊர் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். இங்கே ஒரு ஸ்ட்ரீட்லேயும் மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க்குக்கு பக்கத்தில் ஒரு கேஃபிடீரியா, ஒரு லாண்ட்ரி, ஒரு பக்கலா, அதுக்கப்புறம் பார்பர் ஷாப்பு, முடி வெட்டுற கடையுமே வச்சுருப்பாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு கார் எடுத்துகிட்டு பெரிய மார்க்கெட் தான் போகணும், பெரிய சூப்பர் மார்க்கெட் போய் தான் வாங்கணும்னு இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பக்கலா கடைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு. நாங்கள் சாப்பிட போகிற ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. இந்த கடையோட பேர் ஃபுட் ஜங்ஷன். இங்கே அரபிக் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஃபுட்டும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ப்ரைஸுமே கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். இங்கே நல்ல பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கே கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் தான் உள்ளார சிட்டிங் ஏரியா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நிறையாவே இருக்கும். ஆனாலுமே அது பத்தலன்னு சொல்லிட்டு வெளியில் சிட்டிங் ஏரியா வச்சுருப்பாங்க. குளிர்காலத்தில் அது ஓப்பனாக இருக்கும். இப்போ வெயில் காலமாக இருக்கிறதால டென்ட் போட்டு அதில் ஏசி வச்சு வர கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க. உள்ளார பாருங்கள், இந்த கடையோட ஆம்பியன்ஸுமே சூப்பராக இருக்கும். இந்த சிட்டிங் ஏரியா ஃபேமிலிக்காக உள்ளது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மெனுவை செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே சூப்பு, சாலடு எல்லாமே கொடுப்பாங்க. இங்கே உள்ள சூப்பு மட்டன் ஸ்டாக்கில் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சுட சுட நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு. இந்த சாலடில் மெயின் ஐட்டமே அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த சாஸ் தான். அந்த சாஸ் இருந்துச்சுன்னா வெஜிடபிள் சாப்பிடாத சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்றோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலி நாங்கள் ஆர்டர் பண்ண ஸ்பைசி சிக்கன் சார்கோல் மந்தி வந்துருச்சு. இதில் ஒரு ஹாஃப் ஸ்பைசியும் இன்னொரு ஹாஃப் ஸ்பைசி இல்லாமலும் கொடுத்துருந்தாங்க. மந்திக்கு ஊற்றி சாப்பிட தக்காளி சட்னியும் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் தயிரும் கொடுத்துருந்தாங்க. இவங்க ஸ்பெஷலாக எங்களுக்கு ஊறுகாவும் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது சாப்பாடு. ரைஸுமே ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா இருந்தது. சிக்கனுமே நல்லா ஸ்பைசியாக நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.